வேண்டப்பா இவரு குருவப்பா சூப்பர்ப்பா ஜவுரே ஜவுரே பார்த்தே பேசியாத பஞ்சமிரதம் ஆயிரும் பாட்டுக்கும் பரவாயில்ல பொம்பளை பிள்ளை என்ன செய்ய இங்க பாருமா இத பாரு எதை பார்க்கணும் இத பாரு எது அப்படி அக்கா தங்கச்சி மூணு கிடந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க அக்கா தங்கச்சி ஒண்ணுக்கு ரொம்ப ஆட்டாத ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு மூணு பேர் வந்திருக்கோம்டா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு மூணு பேர் வந்திருக்கீங்க மூணு பேர் வந்திருக்கோம் பரவாயில்ல ஆமா ரொம்ப ஆட்டாத ஏமா அட விழுகாது சுவிட்சில கை வச்சிடாதப்பா அட விழுகாது இப்படித்தான் ஏமா ரொம்ப ஆட்ட சொல்லாத தங்கச்சிய இப்படிதான் முன்னாடி கூட ஒரு பிள்ளை வந்துச்சு ஆடிச்சு சரி வெடுக்கு வெடுக்கு புடுக்கு புடுக்கு ஆடி கிடந்துச்சு ரெண்டு அந்து பொத்து இங்க வந்து நாய் திக்கிட்டு ஓடிட்டு என்னது குண்டுக்கம்பல் அது விழுகாது ஆமா அது ஒரிஜினல்டா நரம்பால பொறுக்கப்பட்டது ஆமா ஒரிஜினல் செக் பண்ணி பாரு சரி நான் பாக்குறேன் இந்த பையனுடைய கொருவாய் விட்டே இருக்காங்க ஏன் அப்படி சொல்றான் கொருவாய் சொல்லுமா கொஞ்ச நேரம் சொல்லுங்க பரவாயில்ல அப்போ உங்களுக்கு ஊர் என்ன பேர் என்ன அட்ரஸ் என்ன ஆயிட்டா அவளையா ஆயிட்டா அவளையா தொங்கிட்டா தொங்கலையா பட்டாவா புறம்போக்கா உனக்கு ஆகிவிட்டதா உனக்கு ஆகவில்லையா உனக்கு ஆகிவிட்டதா தொங்கிவிட்டதா உனக்கு தொங்கவில்லையா உனக்கு அப்போ தொங்க விடட்டுமா எம்மா தொங்க விடட்டுமா தொங்க விடட்டுமா எம்மா நக்குல கழிப்பில கூட்டிட்டு தான் அலையுதுண்ணா பரவாயில்ல எங்க தெரியுமா தாலி உனக்கு கல்யாணம் ஆயிட்டா ஆயிருந்தா கல்யாணம் ஆகல ஆமா புருஷன் இல்ல ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க உனக்கு கல்யாணமே ஆகல ஆமா புருஷனும் கிடையாது இல்ல ஆனா ரெண்டு பிள்ளை இருக்கு ரெண்டு பிள்ளை பரவாயில்லம்மா உங்க அக்காளுக்கு எங்க அக்கா இருக்காங்க அவ 10 புருஷன் 10 புருஷன் ஆமா ஆனா கல்யாணம் பண்ணல கல்யாணமே கிடையாது கல்யாணமே பண்ணல உன் தங்கச்சி அவ இருக்கால வயசுக்கே வரல 10 புருஷன் பரவாயில்லையே இவ மாசமா இருக்கா சரி புருஷன் கிடையாது மாசமா இருக்கா புருஷன் ஆனா யாருக்கும் தெரியல தேடிட்டு இருக்கோம் புருஷன் நான் ஊருக்கு தேடுற கிடைக்க மாட்டாங்க பரவாயில்ல எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு புருஷன் எனக்கு அவ வயசுக்கே வரல நானும் அப்படிதாம்மா கல்யாணமே முடியல ஆனா 8 பொண்டாட்டி இருக்காங்க ஓ 8 பொண்டாட்டி வச்சிருக்கீங்க பொண்டாட்டி யாருமே இல்ல அட்ரஸும் கிடையாது நீங்க அனாதையா இல்லம்மா அவர் அப்படிதான் இருக்கு என்ன செய்ய அப்ப ஊர்ல போக சொல்றா பொண்டாட்டி காய்ச்ச முடிச்சு அலையறமா ஏக்கா அவர் அனுபவம்லாம் இருக்காருக்கா ஒண்ணுமா அவருக்கு நோய் என்ன நோய் கேளு அனுபவம்லாம் இருக்காரு அவருக்கு நோய் என்ன நோய் பொண்டாட்டி நோய் பொண்டாட்டி காய்ச்ச முடிச்சு ஊர்ல போக சொல்றவர அவருக்கு புருஷன் காய்ச்ச ஆமா அவருக்கு பொண்டாட்டி காய்ச்ச ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாச்சுன்னா காய்ச்சல் போயிடும் கூட்டி விட்டு தான் வந்திருக்கேன் அவனை நம்பி தங்கச்சி மார்க்க கூட வந்தா என்ன எவ்வளவு வைக்கிறீங்க வீட்டை கொடுங்க என் கூட ஆட வர தங்கச்சின்னு கேட்க சித்தி மகான்னு கேட்க எதுக்கு ஆட வர காசு பணம் துட்டு மணி ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய பேரு நடன சிங்காரி எத்தனை ஓ ஊர் என்ன பேர் என்ன அட்ரஸ் என்ன ஓ சொல்லுமா ஊரை கேக்குறியே முட்டா பேளே என் ஊரை கேக்குறியே சாதியா தன்ன மாவலியா வந்து மாவலியா கொஞ்சமா நாய் பண்ணா ஏய் ஓ மாயை நிச்சிடுவேன் தாய் மேல இருக்குடா தாய் மேல கீழ இருக்கு இப்படிதான் எங்க வீட்டு பக்கத்துக்கார புள்ள பக்கத்துக்கார புள்ளம்மா என்னாச்சு வாய் கீழ தான் இருக்கு நினைச்சிட்டு அம்மா ரெண்டு இட்லியை சுட ரெண்டு இட்லியை வாங்கி இட்லி பொடி அள்ளிச்சு உரப்பு கலந்து கொஞ்சம் வத்த பொடியை சேர்த்துக்கிட்டு சரி எம்மா சுட இட்லியை புள்ள பிச்சு இட்லி பொடியில தொட்டு உள்ள வச்சு திணிச்சிட்டு கீழே வாய் நடச்சிட்டு வாய் கீழே தான் நினைச்சு திணிச்சிட்டு என்ன ஆச்சு ஆஸ்பத்திரியில போய் காந்துது பெட்ல கிடந்து உள்ள உருளுது உடனே டாக்டர் வந்தாங்கம்மா என்னாச்சு வா சுனிதா உடனே டாக்டர் வந்தாங்க இந்த காதுல ஓடிப்பாங்கல்ல ஆமாங்க நீளமா தொங்கி கிடக்கணும் வச்சு பாப்பாங்க ஸ்டெதஸ்கோப்
அது ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு ஆம்பளை டாக்டர் இப்படி வச்சு பார்த்தா ஸ்டெத்தோஸ்கோப். சரி. ஒரு ஆம்பளை டாக்டர் வந்து பொம்பளைக்கு இப்படி வச்சு பார்த்தா என்னது? அது ஸ்டெத்தோஸ்கோப் தானே? ஸ்டெத்தோஸ்கோப். அத கொண்டு இப்படி வச்சு பார்க்காரு. பாக்குறாரு. இட்லி எங்க இருக்குன்னு பார்க்காரு. தேடுறாங்க. இங்க வச்சு பார்க்காங்க, இட்லியே காணோம். அங்க வச்சு பார்க்காங்க, இட்லியே காணோம். மடியில வச்சு பார்க்காங்க, இட்லியே காணோம். ஏமா கொண்டையில வச்சு பார்க்காங்க, இட்லியே காணோம். என் அம்மா தொண்டையில வச்சு பார்க்காங்க, இட்லியே காணோம். என் அம்மா கொப்புல வச்சு பார்க்காங்க, இட்லியே காணோம். கொப்புளுக்கு கீழே வச்சு பார்க்காங்க, பிள்ளைக்கு அங்கதான் கீழே கிடக்கு. எப்படி அப்படி பிள்ளைக்கு வீட்டு கிடக்கு. உடனே டாக்டர் வந்து பென்சில் ஊசியை போட்டு பிள்ளைக்கு மாட்டி நல்ல இட்லி எவ்வளவு பிதிக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி கிடக்கு? ஏசி மாடல் வச்சிருக்காங்கம்மா. ஏசி மாடல் எப்படி கிடக்குல? ஏசி மாடல் ஆமா. ஊர் என்ன பேர்? என் ஊர் நான் கண்டிப்பா சொல்லணுமா? பழசு போட்டுக்கிட்டே போகுது. நான் என்ன செய்ய தெரியல. தம்பிக்கு குடு. அவளுக்கு தான் உனக்கு தான் ஒரு கிளாஸ் தருவேன். பழசு சொல்லு. என் ஊரை தெரிஞ்சுக்கணுமா? என் ஊரை தெரிஞ்சு நீ முன்னாடி வந்து உட்காரு. உட்காருங்க. எங்க உட்காருங்களா? 2 நிமிஷம் எந்திரிங்களே. ஆமா உட்காருங்களே. சேட்டுனே. அவர் பார்த்தா சேட்டு மாதிரியா தெரியுது? சேட்டா பையாவா அவரு? பையா. எந்திரிங்களே. உட்காருங்களே. எந்திரிங்களே. உட்காருங்களே. எந்திரிங்களே. எங்க உட்காருங்களே. எந்திரிங்களே. எங்க உட்காருங்களே. என்ன வருது? என்ன வருது? என்ன வருது? என்ன வருது? எந்திரிங்களே. பாரு உட்காந்து எதுக்கு சொல்லியே? உச்சியில இருக்கு. சரி நீ உட்காந்து பாரு. இந்த கொஞ்சமா வரும். ஆமா என் கையில தருவியா? கையில தரேன். பரவாயில்ல. உட்காரு. வாயில தருவா. அவ இதுல தருவா. இதுல தட்டுல தருவா. ஆமா எந்திரிங்களே. உட்காருங்களே. எந்திரிங்களே. இதை போடாதீங்க. தட்டி கல்லு இந்த போட்டு கொண்டு கல்லத்துக்கு போட்டு எந்திரிங்களே. என்னதுங்க? என்னதுடா எந்திரிங்களே? என்னதுடா? புதிய புத்தூர்ல பெரியாஸ்பத்திரி எங்க இருக்கு? குளுக்கோஸ் போடு. நச்சுறியா? ஏங்க யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? எந்திரிக்கலன்னா குளுக்கோஸ் போடுறா. கல் எடுத்து போட்டு நச்சுது. யார்கிட்ட பேசுறீங்க? மனசாட்சி எல்லாருக்கும் மேலதானே இருக்கு. நீங்க வந்து கீழே பார்த்து பேசுறீங்க. எல்லாருக்கும் மனசாட்சி மேலதான் இருக்கும். கீழே பார்த்து பேசுறீங்க. உங்க கூட டெய்லி திங்கு ஆடுத பத்தியா? மேல உள்ள மனசாட்சி கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே தொங்கி கிடக்கு. தொங்கி கிடக்கு. ஆமா மனசாட்சி புழுக்குது கீழே தொங்கிருச்சான். அப்போ உங்க மனசாட்சி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க? ஞாயிற்றுக்கிழமை எங்க டீ வாங்கி கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு. இங்க பாரு. ஆமாப்பா ஞாயிற்றுக்கிழமை ஜாமீன்ல வெளியே எடுத்துருந்தோம். ஆமா எங்க யார்கிட்ட? என் தம்பிட்ட. தம்பி இருக்காரு. என் தம்பி பாளையங்கோட்டை செயல அடக்காப்பா. உங்க அக்காவை கூட்டி விட்டேன். பொம்மையில என்ன செஞ்சேன்னு கேட்க? ஆம்பளையா இருக்கும்போது நீ ஏன் தாண்ட போனீங்களா? பொம்பளை தான் என்னடா செஞ்சீங்க? என் தம்பி எதுக்கு பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ள போனா? ஏன் போனா? இந்த அக்கா பத்தி உன் தங்கச்சி ஆமா என் அக்கா குச்சி ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுமா.
அந்த ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா மஞ்சளை போட்டு தேய்ச்சிச்சு ஆமா சோப்பை போட்டு தேய்ச்சிச்சு சரி உடனே என் தம்பிக்கு கோவம் வந்துட்டு ஒட்டகத்தைய கொண்டு பிள்ளைய விரட்டி விரட்டி அந்த கொப்புல கீழே நறுக்கு குத்திட்டு ஓடிட்டான் இப்ப வந்து அது பரவாயில்ல இப்ப 2 குண்டாஸ் அடிச்சு உள்ள கிடக்காமா 2 குண்டாஸ் கேஸ் பின்னாடி தொட்டா இங்க புல்ல அடிக்குது பரவாயில்ல இதை தொட சொல்லு பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சரடி சற்றே நிமிர்ந்து காலை சுற்றி போனேன் அவனே வல்லடி மின்னலை பிடித்து சூரியை சமைத்து ரவிவர்மம் எழுதிய வரலமடி தூரடி பணிந்தே ஆரடியாகி சித்திகள் செதுக்கிய உருவமடி இதுவரை மண்ணில் இறந்த பெண்ணில் இத்தனையளவும் மொத்தம் சேர்த்து இணைவதைப்பது கொடுமையடி அன்பே அன்பே கொள்ளாதே கண்ணே கண்ணை கில்லாதே புனகையில் உயிரை குடிக்காதே ஐயோ